தமிழ்7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வைய தலைமைக்கோள் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருப்பது சுங்க வரித்துறையின் கூடுதல் ஆணையாளர் திரு செந்தில் வேலவன் IRS அவர்களே. அவரிடம் சில கேள்விகளை நாம் இப்பொழுது கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு பின்தங்கிய மாவட்டத்தில் பிறந்திருந்தாலுமே சிவில் சர்வெண்ட் ஆகணும்னு தோணுனது எப்படி, அந்த கனவு மேம்பட்டது எப்படி சார்? இதுக்கு முதற் காரணம் வந்து என்னுடைய தந்தையார் தான். தந்தையாரும் என் தாயார் 2 பேருமே வந்து டீச்சர்ஸ் தான். அரசு ஆரம்ப பள்ளியில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபம் ஒன்றியத்தில் உள்ள ஸ்கூலில் இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து நான் அண்ணன் தங்கச்சி. ஸோ 2 பேரும் முதல்ல வந்து எங்கள் அண்ணன் 2 பேர் அண்ணன் வந்து இன்ஜினியரிங் முடித்தோடனே உடனே வந்து அவர் சிவில் சர்வீஸ் போகணும்னு சொன்னார். எங்கள் அண்ணனுக்கு வந்து அவ்வளோ விருப்பம் இல்லை. பட் என்னைய வந்து அப்பா வந்து முன்னாடிலேருந்து சின்ன வயசுலேருந்தே சொன்னதுனால வந்து நான் வந்து இன்ஜினியரிங் முடித்த உடனே சிவில் சர்வீஸ் கோச்சிங்காண்டி இங்கே சென்னை வந்துட்டேன் நான். ஸோ அதிலேருந்து படிச்சுட்டு நான் வந்து இங்கே பெரியார் அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா அண்ணா நகர்லேயும் பெரியார் திடலையும் தான் சிவில் சர்வீஸ் கோச்சிங் இருந்துச்சு சென்னையில் 97 பார்த்திங்கனாக்கா. ஸோ 97 பெரியார் திடலில் சேர்ந்து அங்கேருந்து சிவில் சர்வீஸ் ப்ரிலிமினரி எக்ஸாம் கோச்சிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மெயின்ஸுக்கு வந்து அண்ணா நகரில் உள்ள நம்ம அரசு கோச்சிங் நிறுவனத்தில் வந்து இது பண்ணி 97லேருந்து நான் வந்து பயிற்சி எடுத்துக்கிட்டேன். பட் 2 தடவை மெயின்ஸ் எழுதுனே கிடைக்கல. ஸோ மறுபடியும் வந்து எங்கள் அப்பாவுக்கு ஒரு சிறு இது வந்துருச்சு, சந்தேகம் வந்துருச்சு. என்ன பையன் வந்து 2 தடவை எழுதிட்டேன், மெயின்ஸ் எழுதிட்டு நாளைக்கு கிடைக்கலன்னு என்ன பண்ணுறேன்னு சொல்லுவோம். உடனே வந்து அவர் வந்து சரி நீ பிஜி அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதாவது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எழுதினார். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஜியில் வந்து எம்டெக் லேசர் டெக்னாலஜி படிச்சுட்டு அதிலேருந்தே நான் எழுதிக்கிட்டு இருந்தேன். ஸோ 2002 வந்து நான் வந்து 2மே குரூப் 1 TNPSC ப்ளஸ் வந்து UPSC 2மே எழுதினேன். ஸோ 2002 வந்து குரூப் 1 வந்து கோஆப்ரேட்டிவ் டெப்டி ரெஜிஸ்ட்ரார் கிடச்சிச்சு. ஸோ அதில் இருந்துக்கிட்டே மறுபடியும் வந்து என்னுடைய கனவு வந்து UPSC தான். ஸோ அதனால் வந்து குரூப் 1 கிடச்சாலும் அதோட நின்றாமல் மறுபடியும் UPSC எழுதினேன். 2004 வந்து இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ் கஸ்டம்ஸ் அண்ட் சென்ட்ரல் எக்ஸைஸ் கிடச்சிச்சு. ஸோ இது வந்து இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னுடைய தந்தையாருடைய ஊன்றுகோல் தான். ஸோ அவருடைய இதை வந்து கனவு. பட் ஆனால் வந்து நான் 2 சர்வீஸ் வாங்கினப்போ என்னுடைய தந்தையார் அதுக்கு முன்னாடி இறந்து போயிட்டார். ஸோ அவருடைய கனவை நினைவாக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட நான் படித்து 2004 சர்வீஸ் வாங்கினேன். உங்களோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் எங்கே சார்? ஃபஸ்ட்டு போஸ்டிங் வந்து நான் கல்கட்டாவில் கிடச்சிது. இனிஷியலாக 2006 வந்து 2 வருஷம் ட்ரைனிங். 2004 வந்து IRS கிடச்ச உடனே ஃபரிதாபாத்தில் உள்ள கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸைஸ் அகாடமியில் தான் ட்ரைனிங் முடித்தோம். 2 வருஷம் ட்ரைனிங் முடிக்கவும் 2006 வந்து கல்கட்டாவில் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டிங். முதல் போஸ்டிங்கே வந்து கல்கட்டாவில் ஏர்போர்ட்டில் இருந்தேன். ஸோ ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 1 இயர் இருந்தேன் நான். கல்கட்டா ஏர்போர்ட்டில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷனராக இருந்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து கல்கட்டா ஏர் கார்கோ போனேன். அதுக்கப்புறம் சர்வீஸ் டேக்ஸ் கல்கட்டாவில் இருந்தேன். ஸோ கல்கட்டாவில் 3 வருஷம் இருந்தேன் நான். ஸோ கல்கட்டாவில் அனுபவம் வந்து ஒரு நல்ல அனுபவம். ஏன்னா நம்ம வந்து தமிழ் மக்கள் வந்து எடுக்கவுமே ஃபஸ்ட்டு போஸ்டிங். இப்போ எப்போவுமே வந்து புதுசாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே உள்ள மக்களை படிக்கலாம், அங்கே உள்ள வந்து மனிதர்களை படிக்கலாம். ப்ளஸ் கல்கத்தா பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு கலாச்சாரத்துக்கு புகழ்பெற்ற நகரம். ஸோ கல்கத்தா அனுபவம் வந்து எனக்கு வந்து இங்கே சென்னை வந்த பிறகு அது நம்மளுடைய மறுபடியும் டிபார்ட்மெண்ட்டில் வந்து எப்படி நடந்துக்கணுங்கிறது வந்து நிறைய அனுபவம் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துச்சு. நீங்கள் கல்கட்டாவில் இருந்த போஸ்டிங்ஸ்லேயும் சென்னையிலையும் இருந்திருக்கீங்க. ஸோ ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸை நீங்கள் என்ன பார்க்குறீங்க? டிஃப்ரென்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து இப்போ எங்கள் கஸ்டம் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூனிஃபார்ம்டு சர்வீஸ். இப்போ ஆஃபீஸர் ஸ்கீல் லெவலில் உள்ள ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூனிஃபார்ம். இப்போ இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்ஸ் சூப்பரண்ட் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்டு சர்வீஸ் தான். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்க ஸோ அதனால் வந்து ஆஃபீஸர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு ரொம்ப ஒழுக்கத்தோடும் இதோட தான் இருப்பாங்க யூனிஃபார்ம்டு சர்வீஸ்னால. ஸோ மேஜராக எந்த இதுவும் இல்லை. 2 இடமே வந்து நல்ல வேலை பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சிறந்த இடம் தான் 2மே. சரி, இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹையர் போஸ்ட் வரணும்னா UPSC எழுதணுன்றது தெரியுது. மற்ற போஸ்ட்டுக்கு வரணும் அப்படின்னா எது மாதிரியான எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது? இந்த கேள்வியை தான் நான் உங்கள்கிட்ட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னாக்க வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நம்ம இன்ஸ்பெக்டர் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் அல்லது கஸ்டம்ஸில் உள்ள சூப்பரண்டாக இருக்கட்டும், எங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்தியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து போனவங்க தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. பட் வந்து இப்போ லாஸ்ட் ஒரு 5-6 வருஷமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்னன்னாக்கும் அந்த SSC பற்றிய ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ எப்படி வந்து IRS ஆகணும்னாக்க UPSC தேர்வு எழுதி சிவில் சர்வீஸ் மூலமாக போகிறோமோ அது மாதிரி வந்து கீழே உள்ள இப்போ கஸ்டம்ஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கஸ்டம்ஸில் வந்து P1 ஒரு போஸ்ட் இருக்குது, ப்ரிவென்டிவ் ஆஃபீஸர்னு. ஸோ அது இன்ஸ்பெக்டர் கேடரு. அதுபோக வந்து U1 ஒரு போஸ்ட் இருக்குது, எக்ஸாமினிங் ஆஃபீஸர்ன்ட்டு. அதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மெயினாக வந்து SSC எக்ஸாம் தான். ஸோ SSC எக்ஸாமு அது போக வந்து அதே மாதிரி GST இன்ஸ்பெக்டர் எடுக்கிறாங்க, இன்கம் டேக்ஸில் இன்ஸ்பெக்டராக எடுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கீழ் லெவலில் வந்து GST டிபார்ட்மெண்ட்லேயே அல்லது கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து கீழ் லெவலில் வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்பெக்டர் போஸ்ட் போகணுன்னாக்க SSC எக்ஸாம் எழுதணும். ஸோ SSC எக்ஸாம் எழுதணும்னா அதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்பெக்டராக ஜாயின் பண்ணிங்கன்னா 2 வருஷத்துலேயே சூப்பரண்ட் ஆகிடலாம். அதுக்கு அடுத்து ஒரு 8 வருஷத்தில் மறுபடியும் AC வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வந்து மாணவர்கள் வந்து SSC எக்ஸாம் எழுதணும்னு வந்து நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் இது பண்ணுறேன். நான் அந்த அவேர்னஸ் இப்போ ரீசன்ட் இயர்ஸில் கம்மியாக இருக்குங்க சார். இந்த போட்டித் தேர்வு எழுதுகிற தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பசங்க வந்து ஒன்லி வந்து தே ஆர் கான்சன்ட்ரேட்டிங் மோர் ஆன் TNPSC அண்ட் UPSC எக்ஸாம் தான். ஸோ எதர் வந்து இப்போ UPSCயில் இப்போ எடுக்கிறாங்க, சிவில் சர்வீஸ் பார்க்குறாங்க, அப்படி கிடைக்கலனாக்கா அதுக்கு TNPSC குரூப் 1 போகிறாங்க அல்லது குரூப் 2 அது மாதிரி எழுதுறாங்க. ஸோ SSC அவேர்னஸ் இல்லை. ஸோ SSC பார்த்தீங்கன்னாக்கா SSCலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் போஸ்ட் போக முடியும்.
ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்சி எழுதுறதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. யூபிஎஸ்சி டிஎன்பிசி படிக்கிறவங்க அது ஏன்னா இதுவும் எஸ்எஸ்சி வந்து வருஷத்துக்கு ஒரு முறை தான் நடக்குது. ஸோ அதனால் வந்து எஸ்எஸ்சியும் எழுதலாம் மக்கள். சார் முன்னாடிலாம் இப்போ டேக்ஸ் பே பண்ணணும்னா ஒரே இடத்துல எல்லா டேக்ஸுமே பே பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. இப்போ அந்த சிஸ்டம் இல்லை, எதனால சார்? இல்லை, முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இடையில வந்து ஒரு லார்ஜ் டேக்ஸ் பேர்னு ஒரு இது இருந்துச்சு. இப்போ எப்படின்னாக்க இப்போ பெரிய டேக்ஸ் பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அசோக் லைலாண்ட் மாதிரி ஒரு பெரிய கம்பெனி, அவன் வந்து பார்த்தீங்கன்னாக்க அவர் வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க, சர்வீஸ் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க, இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒவ்வொரு இப்போ ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணும், ஒரு ரிட்டர்ன் எடுக்கணும், ஒரு ரீஃபண்ட் இது பண்ணணும்னாக்க ஒவ்வொரு ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்கணும். சென்ட்ரல் எக்ஸைஸ் ரிட்டர்னாக்க சென்ட்ரல் எக்ஸைஸ் ஆஃபீஸ் போகணும், சர்வீஸ் டேக்ஸ் ஆஃபீஸ் போகணும், இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் போகணும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டேக்ஸ் பேர் ஃபெசிலிட்டி பண்ணுறதுக்காண்டி என்ன பண்ணாங்கனாக்கா லார்ஜ் டேக்ஸ் பேர் யூனிட்னு ஒரு எல்லா மெட்ரோலையும் உருவாக்குனாங்க. ஃபஸ்ட்டு பெங்களூரில் பண்ணாங்க, அப்புறம் சென்னையில் பண்ணாங்க. ஸோ 2009 to 2011 வந்து நான் வந்து லார்ஜ் டேக்ஸ் பேரில் யூனிட்டில் ஒர்க் பண்ணேங்க சென்னையில். அதனுடைய சிஸ்டம் எப்படின்னாக்கா அந்த ஆஃபீஸே பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த அண்ணா நகரில் அந்த ஆஃபீஸ் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அது ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் மாதிரி தான் இருக்குது. நாங்கள் ஒர்க் பண்ணப்போ வந்து சிடிஎஸோட வைஸ் பிரசிடென்ட் வந்து இந்த லட்சுமி நாராயணன் அவர் வந்து பார்த்துட்டு எங்கள் ஆஃபீஸ் கூட இவ்வளோ இதாக நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி புகழ் இது பண்ணார். ஏன்னா வந்து அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து டேக்ஸ் இப்போ மற்ற இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா அசசி அப்படின்னு சொல்லுவோம், அங்கே வந்து டேக்ஸ் பேர்னு தான் சொல்கிறது அவங்கள. ப்ளஸ் வந்து ஒவ்வொரு டேக்ஸ் பேருக்கு வந்து ஒரு கிளைண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய டேக்ஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நம்மகிட்டே வந்துட்டு ஒவ்வொரு ஆஃபீஸ்க்கு போக தேவையில்லை. அவர் டேரெக்டாக இங்கே வந்துட்டு நம்ம இங்கே உள்ள கிளைண்ட் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டுட்டு அவருடைய இஷ்யூ என்னென்ன இருக்கோ அல்லது வந்து அவருக்கு என்னென்ன புதுசாக ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, பட்ஜெட் சேஞ்சஸ் வந்திருக்கு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் நம்மகிட்ட வந்து கேட்டார்னாக்க வில் கிவ் கிளாரிஃபிகேஷன். பட் ஜிஎஸ்டி வந்த பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ ஜிஎஸ்டி வந்து பாதி சென்ட்ரல் கண்ட்ரோல்டு பை போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு புது எல்லாத்துக்கும் வந்து எல்லா டேக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூவும் இது பண்ணுற அந்த லார்ஜ் டேக்ஸ் பேமெண்ட் வந்து கான்செப்ட் வந்து ஆஃப்டர் ஜிஎஸ்டிக்கு அப்புறம் போயிடுச்சு. அது ஜிஎஸ்டின்னு சொன்னதான் ஞாபகம் வந்துச்சு. ஜிஎஸ்டியை பற்றி அப்படின்னாலே மக்கள் என்ன சொன்னாங்க, தொட்டதுக்கெல்லாம் ஜிஎஸ்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. வெதர் ஜிஎஸ்டி வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு சிஸ்டமாக சார்? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ் இருந்துச்சு, அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து எக்கச்சக்க டேக்ஸ் வச்சுருந்தாங்க. சேல்ஸ் டேக்ஸ் இருந்துச்சு, ஸ்டேட் டு ஸ்டேட் போகிறதுனாக்க சிஎஸ்டி இருந்துச்சு, அதுக்கப்புறம் நிறையா டோல் டேக்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரு அரௌண்ட் ஒரு 24 டேக்ஸ் எல்லாமே வந்து ஒருங்கிணைச்சு ஒரே டேக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ ஜிஎஸ்டின்னு வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க இப்போ டெல்லியிலேருந்து ஒரு குட்ஸ் வந்து சென்னைக்கு வரணும், இல்லைன்னா சென்னையிலேருந்து டெல்லிக்கு ஒரு குட்ஸ் போகணுன்னாக்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் செக் போஸ்ட்டில் வந்து ஒரு நாள் 2 நாள் ஆகும். அங்கே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. இங்கே அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட் வேறு மாதிரி இருக்கும். இப்போ இங்கே ஒரு வேறு மாதிரி தமிழ்நாட்டில் வேறு டாக்குமெண்ட் இருக்கும், கர்நாடகாவில் வேறு டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்ஸ் வந்து இங்கே சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு 6 இருந்துச்சு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இவே பில், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன், ஒரு இவே பில் இங்கே சென்னையில் போட்டாங்கன்னாக்கு ஸோ சென்னை டு டெல்லி 2500 கிலோமீட்டர். ஸோ 2500 கிலோமீட்டர் வந்து எத்தனை நாளில் போகலாம், ஒரு 7 நாளில் போகலாமா? அப்போ இந்த இவே பில் வந்து 7 நாள் வேலிடிட்டி அவன் சிஸ்டத்திலே இது பண்ணிக்கலாம். ஸோ இடையில போகிறப்ப ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுனாக்க அந்த வேலிடிட்டியையும் இமீடியட்டாக சிஸ்டத்தில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ அப்போ வந்து ஒரு குட்ஸ் வந்து சென்னையிலேருந்து டெல்லி போகுதுனாக்க எந்தவித இஷ்யூ இல்லாமல் போயிட்டுருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டேக்ஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னாக்க லாஸ்ட்டு ஒரு 5-6 மாதமாக வந்து அகில இந்திய லெவலில் வந்து 1.5 லட்சம் கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் வந்து மக்களுக்கும் சரி நாட்டுக்கும் சரி ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல திட்டம் தான். சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா என்ன சார்? பொதுவாகவே இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா எது பிடிக்கிறாங்க அதை பிடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ்னால் எது டீல் பண்ணும்? சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து சென்ட்ரல் எக்ஸைஸ் சர்வீஸ் டேக்ஸ் இருந்தப்போ பார்த்தீங்கன்னாக்க எப்படி நம்ம வந்து இப்போ கஸ்டம்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இங்கே டிஆர்ஐன்னு இருக்குது, டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ்னு. அதே மாதிரி வந்து சென்ட்ரல் எக்ஸைஸோ அல்லது சர்வீஸ் டேக்ஸ்லேயோ டியூட்டி எவேட் பண்ணுறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் சென்ட்ரல் எக்ஸைஸ் இன்டெலிஜென்ஸ். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி வந்து டியூட்டி எவேட் பண்ணது வந்து நம்ம வந்து சர்ச் பண்ணுறதுக்கு இது இருக்குது, சம்மன் கொடுத்து அவங்கள இது பண்ணுவோம் நம்ம. ஸோ நாங்கள் மெயினாக என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னாக்க நாங்கள் பெரிய கேஸ் எதுன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க நான் வந்து இருந்த பீரியடில் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கெலாம் ஒரு கேஸ் போட்டிருந்தோம். இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பார்த்தீங்கன்னாக்க as per the IRDA ரெகுலேஷன் ஒரு 10% தான் வந்து அவன் வந்து கமிஷன் வாங்கலான்னு இருக்குது. பட் இவங்கெல்லாம் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னாக்க பட்டு நிறையா வந்து அவன் வந்து வாடிக்கையாளர்களை பிடிக்கணுங்கிறதுக்காண்டி 10% லீகலாக வாங்கிட்டு மற்றபடி வந்து வேறு ஏதாவது ஒரு சேனலில் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மோட்டார் டீலரே இருக்கான், டீலருக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துறது வேறு ஏதாவது ஒரு பேரில் கொடுத்துட்டு அவன் வந்து என்ன பண்ணிட்டான். ஸோ அதை வந்து செலவு கணக்கில் காமிச்சு அவனுடைய நிறையா பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு சர்வீஸ் டேக்ஸை கட்டுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் இருந்தப்போ ஒரு இந்தியாவில் உள்ள எல்லா இன்சூரன்ஸ் இண்டஸ்ட்ரியும் வந்து நாங்கள் வந்து சம்மன் கொடுத்து வர வச்சு ஒரு 15 இண்டஸ்ட்ரி ஒரு 1000கணக்கான கோடி வந்து வரி வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் நாங்கள். ஸோ இது வந்து ஒரு முக்கிய இதாக இருந்துச்சு என்னுடைய இதில். இந்த டிபார்ட்மெண்ட்டில் பேப்பர் ஒர்க்குன்றது ஒரு நிறையாவே இருந்துச்சு. ஸோ ஆட்டோமேஷன்றது எப்போ சார் வந்துச்சு, அது சக்ஸஸ்ஃபுல்லி இம்ப்ளிமெண்ட் ஆச்சா? ஆட்டோமேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ முன்னாடி இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க முன்னாடி வந்து ஏஎஸ்எஸ்னு ஒன்று இருந்துச்சு, ஆட்டோமேட்டட் சிஸ்டம் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸைஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ்னு. அது பார்த்தீங்கன்னா 98 வந்துருச்சு.
அதே மாதிரி கஸ்டம் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசஸ்ன்னு இருக்கும், இந்தியன் கஸ்டம்ஸ் இடிஐ சிஸ்டம்ட்டு, அதுவும் பார்த்தீங்கன்னா 90ஸ்லேயே வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துக்குமே பேப்பர் ஒர்க் இருந்துச்சு. இது எல்லாமே வந்து அது 90ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே எந்த டாக்குமெண்ட்னாலும் வந்து டாக்ஸ் பேயர் ஃபைல் பண்ணுறதுனால எல்லாமே வந்து அவன் எலக்ட்ரானிக்கலாக ஃபைல் பண்ண போகுது. அதே மாதிரி இந்த கோவிட் பீரியட் பட் வந்து ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃபீஸர் டெஸ்க் டு டெஸ்க் ஃபைல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது வந்து மேனுவல் ஃபைல் தான் போய்கிட்டு இருந்துச்சு. பட் கோவிட் பீரியடில் என்ன பண்ணாங்கன்னாக்கா ஸோ நிறையா அப்போ தான் நிறையா வந்து எதை டச் பண்ணாலும் இதாங்கிறதுக்காண்டி கோவிட் பீரியடில் வந்து ஆஃபீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்டையர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னாக்கா சென்ட்ரல் எக்ஸ் இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கஸ்டம்ஸ் சென்ட்ரல் எக்ஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா 100% வந்து ஆஃபீஸில் தான் ஒர்க் ஆகுது. ஸோ ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட் என்ன ரிசீவ் பண்ணாலும் சரி, இப்போ எங்கள் இதில் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்துருப்பீங்க, இப்போ கஸ்டமர்ஸில் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் சேவத்தம்னு இருக்குது. இப்போ டேக்ஸ் பேர் யாராவது ஒருத்தர் வராங்கன்னாக்க ஒரு இம்போர்ட்டரோ எக்ஸ்போர்ட்டரோ அவன் டேரெக்டாக அவனுடைய என்ன டாக்குமெண்ட்டோ அதை கீழே வந்து அந்த இதில் கொடுத்துட்டு போனால் போதும். அவங்க இமீடியட்டாக சிஸ்டத்தில் ஏற்றி அதை கன்சர்ன்ட் ஆஃபீஸருக்கு ஆஃபீஸ் மூலமாக வந்துடும். அது மூலமாக வந்து மற்ற ஆஃபீஸர் அதனுடைய ஆக்ஷன் எடுக்கிறது அப் டு வந்து மேலே எங்கள் கமிஷனர் வரைக்கும் போகிறதுனாலும் சரி, கீழே உள்ளவங்களுக்கு போகிறதுனாலும் சரி, எல்லாமே வந்து ஆஃபீஸில் தான் நடக்குது. சார், இப்போ ஐஏஎஸ் ஆகட்டும் ஐபிஎஸ் ஆகட்டும் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்துட்டு காண்டாக்ட் இருக்குது, அதாவது மக்களோட டைரக்ட் காண்டாக்ட் இருக்குது. ஆனால் ஐஆர்எஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் அவங்கள நம்ம சந்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பல டிபார்ட்மெண்ட்டில். அது எதனால அந்த ஒரு டிஸ்டன்ஸ் வந்துச்சு சார்? இல்லை டிஸ்டன்ஸ் என்னன்னாக்க இப்போ ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் பேயரை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்ட்ரல் எக்ஸைஸ் எடுத்துக்கிட்டிங்கனாக்க டேக்ஸ் பேயர் வந்து அவனுடைய ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறான், அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறான். முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ரிட்டர்ன் எல்லாமே ஆஃபீஸில் தான் வந்து ஃபைல் பண்ணுறது மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறதுனால சரி, ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது புதுசாக ஒரு பிளேஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணணும் எல்லாத்துக்குமே வந்து ஆஃபீஸ் தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து ஆட்டோமேஷன் ஆயிடுச்சு, அவன் டேரெக்டாக வர தேவையில்லை. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த கோவிட் பீரியடில் தான் வந்து நிறையா நம்ம வந்து ஆஃபீஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இப்போ சேவோத்தம்னு ஒரு சென்டர் எல்லாத்துலேயும் இப்போ இந்த இங்கே கஸ்டமர்ஸில் இருக்கிற மாதிரி எல்லா ஆஃபீஸ்லேயுமே ஒரு சேவோத்தம்னு ஒன்று இருக்குது. ஸோ எங்களுடைய இப்போ மெயின் என்னன்னாக்க இப்போ உள்ள மெயின் எய்ம் என்னன்னாக்க டேக்ஸ் பேரிங் வரவே கூடாது அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு தான் நாங்கள் இப்போ வந்து பணியாற்றிக்கிட்டு இருக்கோம். யாரும் ஆஃபீஸே வந்துடாதீங்க, எவ்ரிதிங் வில் டு இட் ஆன்லைன். அவன் வந்து ஆக்சுவலாக தான் அவனை வந்து டேக்ஸ் பேர் எதுக்கு நம்ம ஆஃபீஸுக்கு வரான், அவனுக்கு ஏதாவது ஒரு வந்து கிரிவன்ஸ் இருந்தால் தான் வரப்போகிறாங்க. ஸோ அந்த எந்த கிரிவன்ஸ் வரப்போ ஸோ எங்களுடைய வி ஆர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் நோ கிரிவன்ஸ் பாலிசி. ஸோ என்னன்னாலும் வந்து அவன் வந்து ஆன்லைன்லேயே நாங்கள் வந்து தீர்த்துறது மாதிரி தான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏர் கார்கோ நீங்கள் வந்து கல்கட்டாலையும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இங்கேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எப்படி சார் இருக்குது பிஸ்னஸ் வென் கம்பேரிங் வித் ரெண்டு இதுவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா எது பெட்டராக இருக்குது? இப்போ கல்கட்டா பார்த்தீங்கன்னாக்க கல்கட்டா வந்து நிறையா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் ஹப் இருக்குது, நிறைய எலக்ட்ரானிக் இருக்குது, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. பட் கல்கட்டா வந்து அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரியல் கிடையாது. ஸோ கல்கட்டா ஏர் கார்கோ பார்த்தீங்கன்னாக்க 1/10 ஆஃப் சென்னை ஏர் கார்கோ தான் இருக்குது. இப்போ கல்கட்டாவில் ஏர் கார்கோவில் 1000 கோடினாக்க சென்னை ஏர் கார்கோவில் வந்து 10,000 கோடி. ஸோ கல்கட்டா இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க எல்லாம் வந்து இப்போ ஆட்டோமொபைல் ஹப்ஸ் ஃபுல்லாகவே இருக்குது. இப்போ ஆட்டோமொபைல்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து சின்ன சின்ன சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ செமிகண்டக்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணுறாங்கனாக்கா இமீடியட்டாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரிலாம் வந்து பெரிய இப்போ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நிறையா ஸ்டாக் வச்சுக்கிற கிடையாது இன்புட்ஸ். அவங்களுக்குலாம் வந்து இன் அவுட் அந்த ஸ்டாக் இன் ஸ்டாக் அவுட் இதில் தான் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 1000 கார் தயாரிக்கிறாங்கன்னா அவனுக்கு 1000 செமிகண்டக்டர் சிப்ஸ் வரணும் இமீடியட்டாக இது பண்ணணும். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து அந்த இதை ஃபெசிலிட்டேட் பண்ணுறதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்த இதுனாலும் இப்போ ஆல்ரெடி வந்து கஸ்டம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க 90% ஆஃப் குட்ஸ் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு இம்போர்ட் டாக்குமெண்ட்டோ இல்லை எக்ஸ்போர்ட் டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணிட்டா இமீடியட்டாக ஹி கேன் கிளியர் வித்தவுட் எனி எக்ஸாமினேஷன் எனி அசஸ்மெண்ட். ஸோ இந்த ஆட்டோமொபைல் கம்பெனிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஸோ அவங்க குட்ஸ் வராமல் இமீடியட்டாக டேரெக்டாக வந்து இப்போ போர்ட்டில் இறங்குதா ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது டேரக்ட் போர்ட் டெலிவரின்ட்டு. எந்த வித இஷ்யூ இல்லைனாக்க இமீடியட்டாக ஹி கேன் டேக் த கண்டெய்னர் டு இஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவனுடைய ப்ரிமிசிஸ்க்கே போயிடலாம். அதே மாதிரி ஏர் கார்கோவில் அந்த மாதிரி தான். ஸோ இப்போ இந்த ஏர் கார்கோ பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக தேவையான குட்ஸ் தான் இம்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து ஃப்ரைட் சார்ஜ் வந்து ரொம்ப அதிகம் ஏரில் பார்த்தீங்கன்னா வென் கம்பேர்ட் டு சி. ஸோ அதனால் ஏர் கார்கோவில் பார்த்தீங்கன்னா இமீடியட் கிளியரன்ஸ். ஸோ வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் நாங்கள் இருந்தப்போ ஒரு டைம் ரிலீஸ் ஸ்டடின்னு ஒன்று கண்டக்ட் பண்ணோம், எவ்வளோ நேரத்தில் குட்ஸ் வந்ததுலேருந்து கிளியர் பண்ணுதுன்னு. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னாக்க சென்னை ஏர் கார்கோ வந்து ஃபஸ்ட் முதலிடம் பிடிச்சது அதில் இம்போர்ட்லேயும் சரி எக்ஸ்போர்ட்லேயும் சரி. சார், சென்னை ஏர் கார்கோ வந்து முன்னே விட இப்போ பிஸ்னஸ் டெவலப் ஆயிருக்கு எல்லாருக்குமே தெரியும். அது எதனால் இந்த ரீசன் எதை வந்து நீங்கள் அந்த அட்வான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? அந்த இல்லை மெயின் வந்து நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்தது தமிழ்நாட்டில். இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா வந்து எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் நிறையா வர ஆரம்பிச்சு. இப்போ சாம்சங் இங்கேருந்து தான் இது பண்ணுறாங்க, ஆப்பிளுக்கு வந்து நிறையா இப்போ கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் வந்துருச்சு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறையா இம்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ளஸ் வந்து நிறையா இப்போ எலக்ட்ரிக் கார்ஸ் வெஹிக்கிள் வந்து நிறையா இது பண்ணுறாங்க, இப்போ தமிழ்நாட்டில் தயாரிக்கிறாங்க. ஸோ அவங்களும் நிறையா இம்போர்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஆல்ரெடி சொன்னது மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆல் மொபைல் ஃபோன்ஸ் எல்லா மொபைல் ஃபோனுமே இங்கே தான் பண்ணுறாங்க. ஸோ எல்லாமே அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து இப்போ சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறையா ஃபெசிலிட்டி கொடுக்குறோம் நம்ம டேக்ஸ் பேருக்கு, ப்ளஸ் இமீடியட் கிளியரன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இப்போ சென்னையை வந்து அவன் சென்னை போட்டு வந்தானாக்க இமீடியட்டாக நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதை கொடுக்கறதுனால சம் இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டர் ஆர் மூவிங் டு சென்னை.
சார் நெக்ஸ்ட் டு சென்னை ஏர் கார்கோ எங்கே வந்து தமிழ்நாட்டில் இருக்குது எங்கே பெஸ்ட்டாக இருக்குது சார்? எந்த ஏர்போர்ட் இஸ் டூயிங் பெஸ்ட்? மற்ற ஏர்போர்ட்லாம் எல்லாமே சின்ன சின்னதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூராக இருக்கட்டும், மதுரை திருச்சியிலலாம் இப்போ தான் சின்ன லெவல் ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னை இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பெருசுனாக்கு வந்து கோயம்புத்தூர் தான். பட் கோயம்புத்தூரில் இப்போ தான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் நிறையா வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதர்வைஸ் மோஸ்ட்லி பீப்புள் இம்போர்ட் த்ரூ சென்னை ஏர் கார்கோ ஒன்லி. கஸ்டம்ஸ்னு எடுத்துக்கிட்டாலே மக்கள்கிட்ட வந்து ஐயோ கஸ்டம்ஸ் ஆஃபீஸராக இந்த டியூட்டி ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்து அப்ரோச்சபிளாக இருக்காது, நம்ம போனாலே அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது உண்மைதானா? இல்லை அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஏன்னா எந்த பொருள் இது பண்ணாலும் எல்லாமே 100%க்கு மேலே தான் டியூட்டி இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் அந்த ஸ்லாபே ரொம்ப இதாகி 4-5 ஸ்லாப் தான் இருக்குது. டியூட்டி ஸ்லாப் மோஸ்ட்லி 10% ப்ளஸ் தான் இருக்குது. மெயினாக வந்து இப்போ நம்ம வந்து எந்த டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரியை காப்பாற்றுறதுக்காண்டி உள்ள அந்த குட்ஸ் மட்டும்தான் இம்போர்ட் டியூட்டி அதிகமாக இருக்குது. அதர்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் காம்படிட்டிவ் லெவலில் தான் இருக்குது. எதுவுமே வந்து பெரிய லெவலில் ஆக்சுவலாக ஹையர் லெவலில் கிடையாது எந்த டேக்ஸ் ரேட்டுமே. சார் அதே மாதிரி ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்ராட்லேருந்து வராங்க அப்படின்னா, பிகாஸ் நம்ம நிறைய நியூஸில் பார்க்கலாம், நியூஸ் சேனல்ஸில் பார்க்கலாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வரும்போதே வந்துட்டு நிறைய கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப கெடுபிடியாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்போ ரீசெண்டாக கூட நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. எதனால அது மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நடக்குது? இல்லை இன்சிடென்ட் இல்லைன்னா மெயினாக வந்து நம்மளுடைய மக்களுக்கு அவேர்னஸ் இல்லை. இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக அவங்க ஒரு வெளிநாடு போகிறாங்கனாக்கா இப்போ ஒரு டூரிஸ்ட் தான் போகிறாங்க. அப்போ ஒரு 3 நாள் 4 நாள் போயிட்டு வராங்கனாக்கா அவங்க திரும்பி வரப்போ என்ன எடுத்துகிட்டு வரலான்னு அவங்களுக்கு ஒரு என்னென்னு தெரிஞ்சுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 50,000 பொருள் ஒர்த் ஆஃப் குட்ஸ் தான் அவங்க கொண்டாடலாம். அப்படிங்கிறப்ப அதுக்குரிய கொண்டாடுறோம். நம்ம மக்கள் வந்து 4 பேர் சேர்ந்து போவாங்க. 4 பேர் சேர்ந்து போகிறோம்ல, அப்போ 2 லட்ச ரூபாய்க்கு நாங்கள் வாங்கிட்டு வர்றோம். 4 பேர் தானே சேர்ந்து இப்போ ஒரு பட் ஆனால் அந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனுக்கு தான் 50,000. ஒரு ஃபேமிலியாக 4 பேர் போனாங்க 2 லட்ச ரூபா கிடையாது. ஸோ அந்த மாதிரி வந்து ஆக்சுவலாக நிறைய அவேர்னஸ் இல்லை. அதே மாதிரி இப்போ டிவிலாம் கொண்டாடக்கூடாது. டிவி கொண்டாந்தாலும் டியூட்டி உண்டு. ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்க, நான் என் சொந்த இதுக்காண்டி தான் ஒரே ஒரு டிவி எடுத்துருவோம், அதை நீங்கள் விட மாட்டீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ சில இதை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏதாவது ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு நினச்சாலும் வர பேசஞ்சர் வந்து தே ஆல்சோ அவங்களும் வந்து அவங்களுடைய என்ன இப்போ ஒருத்தர் வெளிநாடு போயிட்டு வராங்கனாக்கா அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு வந்தாங்கனாக்கா அதுக்கு அவேர்னஸ் நாங்கள் நிறையா பண்ணுறோம். இப்போ ஏர்போர்ட்லேயே ஒரு ஆப் இருக்குது. போகிறப்பே வந்து அவங்க கஸ்டம்ஸ் ஆஃபீஸர்கிட்ட கேட்டு போகலாம். போகிறப்பே வந்து டிபார்ச்சர் சைட்லேயே போகலாம், நான் திரும்பி வரப்போ என்ன கொண்டாடலான்ட்டு எங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க்லாம் நாங்கள் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி அவங்களும் வந்து தெரிஞ்சுட்டு வந்தாங்கன்னா அது எந்த வித இதுவும் இருக்காது, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. சார் நீங்கள் சொல்கிற போது அவேர்னஸ் கொடுக்குறோன்றீங்க, அந்த அவேர்னஸே நீங்கள் வந்து ஏர்போர்ட்டில் தான் கொடுக்குறீங்க. அட் லாஸ்ட் மினிட் ஹவு டு யூ எக்ஸ்பெக்ட் த பேசஞ்சர்ஸ் வில் கான்சென்ட்ரேட் ஆன் பார்த்தீங்கன்னாக்க நம்ம போகிறப்பே வந்து ஆக்சுவலாக இப்போ நிறைய ஆப்பில் நாங்கள் பார்த்தீங்கன்னாக்க இதுக்காண்டி வந்து சென்னையில் இப்போ நிறைய இப்போ அதித்தின்னு ஒரு ஆப் நம்ம ஏன்னா டூரிஸ்ட் டெவலப் பண்ணுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் அதித்தின்னு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக போகிறப்பே பார்த்தீங்கன்னாக்க அதிலே வந்து தெரிஞ்சிடும். இப்போ நான் வந்து 3 நாள் போயிட்டு வரேனாக்க எனக்கு எவ்வளோ அலோஜி, அல்லது 6 மாதம் கழிச்சு வந்தேனாக்க என்னென்ன எலிஜிபிள், 1 வருஷம் கழிச்சு வந்தேன்னா என்ன எலிஜிபிள்ன்ட்டு எல்லாமே இருக்குது. போர்ட்ஸில் இருக்கக்கூடிய கார்கோ அதோட மூவ்மெண்ட் ஆனது எப்படி இருக்குது வென் கம்பேரிங் வித் ஏர் கார்கோ? இது மாதிரி போர்ட்ஸில் இருக்க கார்கோ எது இட்ஸ் டூயிங் பெஸ்ட் சார்? ஆக்சுவலாக ஏர் கார்கோ பார்த்தீங்கன்னாக்கா அது ஃப்ரைட், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி வந்து ஃப்ரைட் சார்ஜஸ் அதிகம்னால எதெல்லாம் வந்து இமீடியட்டாக தேவைப்படுது அது மட்டும்தான் வந்து ஏரில் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதர்வைஸ் வந்து நார்மல் குட்ஸ் எல்லாமே வந்து சீபோர்ட் வழியாக தான். இப்போ சீபோர்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நிறையா ஃபெசிலிட்டி தான். 90% அவங்க இம்போர்ட்டட் குட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா எந்த வித அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷன் இல்லாமல் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ ஒன்லி 10% ஆஃப் குட்ஸ் தான் வந்து அசஸ்மெண்ட் எக்ஸாமினேஷனில் அந்த இதில் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ எதுலேயுமே பார்த்தீங்கன்னா டிலேங்கிறது எந்த இதுலேயுமே கிடையாது. ஒருத்தர் இமீடியட்டாக வேணும், நாளைக்கே எனக்கு வந்து ஏதாவது ஒரு குட்ஸ் வேணும்னாக்கா ஏரில் இம்போர்ட் பண்ணுறேன், எனக்கு 1 வாரம் கழிச்சு வேணும் அப்படிங்கிறவங்க சீல இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த கண்ட்ரியோட வி ஹேவ் குட் ட்ரேட்ஸ் இன் த்ரூ இந்த சி அந்த வரும்போது சார்? மோஸ்ட்லி வந்து மேடம் ஆக்சுவலாக இப்போ இங்கே வந்து நிறையா யூரோப்பியன் குட்ஸ் தான் நிறையா இங்கே வருது நம்ம இதுக்கு பார்த்தீங்கன்னாக்க. ப்ளஸ் வந்து துபாய் வழியாகவும் நிறையா போகுது. இப்போ துபாய்க்கு வந்து நிறையா எக்ஸ்போர்ட் போகுது, நிறையா லெதர் எக்ஸ்போர்ட்டு ப்ளஸ் கார்மெண்ட்ஸ் இதெல்லாம் நிறையா போகுது. மற்ற அதர்வைஸ் பார்த்தீங்கன்னாக்க நம்ம வந்து ஹை லெவல் குட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க இப்போ லெதர் குட்ஸ் இந்த மாதிரி துபாய் போகுது, ப்ளஸ் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போகுது. நீங்கள் நிறைய கம்பெனிஸோட டீல் பண்ணியிருப்பீங்க சார். ஸோ இந்த சர்வீஸில் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய பேர் இப்போ உருவாகியிருக்காங்க. ஸோ ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸோட க்ரோத் எப்படி இருக்குது நீங்கள் பார்க்கும்போது? ஆஃப்டர் இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரோடக்ஷன் அப்புறம் சரி, கஸ்டம்ஸ்லேயும் சரி பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ செக்டாருக்கு வந்து தனியாக வந்து நாங்கள் ஆக்சுவலாக கஸ்டம்ஸில் தனி ஆப்பே ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம் நம்ம எம்எஸ்எம்இ. இதுவும் அதே மாதிரி ஜிஎஸ்டிலையும் சரி ஒரு சாட் பாட் மாதிரி இது பண்ணியிருக்கோம். ஸோ என்ன இஷ்யூனாலும் வந்து டேரெக்டாக வரலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நிறையா நாங்கள் வந்து இப்போ அவேர்னஸ் ப்ரோக்ராம் நிறையா கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ ஜிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாட்டி இப்போ பட்ஜெட் வந்துருச்சு. ஸோ பட்ஜெட் ரிலேட்டடாக என்னென்ன அவங்களுக்கு எம்எஸ்எம்இ ரிலேட்டடாக என்னென்ன சேஞ்சஸ், ஸோ அது மூலமாக அவங்களுக்கு என்னென்ன பயன்கள் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க தனியாக ஒரு டார்கெட்டட் அப்ரோச். இப்போ எங்கள் கஸ்டம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னாக்க இம்போர்ட்டருக்கு தனியாக ஒன்று நடத்தணும், எக்ஸ்போர்ட்டருக்கு தனியாக நடத்தணும். இப்போ ஜிஎஸ்டிலையும் பார்த்தீங்கன்னாக்க எம்எஸ்எம்இ தனித்தனியாக அந்தந்த செக்டார் வைஸும் நாங்கள் வந்து நிறையா கான்சன்ட்ரேட் பண்ணி இது பண்ணுறோம். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் இந்த ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ 2017க்கும் இப்போ 2022க்கும் எடுத்துக்கிட்டிங்கனாக்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்க நல்லா இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது மூலமாக தெரியுது. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வந்து
அன்ரிஜிஸ்டர்டாக சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லாமே ஜிஎஸ்டி நெட்டுக்குள்ளே வந்தால் தான் நம்ம வந்து வி வில் இன்க்ரீஸிங் நம்மளுடைய அவுட்புட்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாங்கிறதுக்காண்டி எவ்ரிபடி இஸ் கமிங் டு த ஜிஎஸ்டி நெட் வெதர் எம்எஸ்எம்இ ஆர் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ். வேலை வாய்ப்பை தேடி போகிறத விட வேலையை உருவாக்கிக்கணும்னு நினைக்கிற இளைஞர்கள் நம்மள ஜாஸ்தி ஆகிட்டே வராங்க. ஆனால் நிறைய பேர் பயப்படுறது வரி, இது என்ன பண்ணுறது, இன்கம் டேக்ஸாக இருக்கட்டும், இப்போ நீங்கள் சொல்கிற கஸ்டம்ஸாக இருக்கட்டும், ஜிஎஸ்டியாக இருக்கட்டும், அது மாதிரியான இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது? இல்லை, மெயினாக என்னன்னாக்க நம்ம என்ன திட்டம்னாலும் இப்போ எதுக்கு என்ன புதுசாக என்ன பண்ணுறோமோ அதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து லீகலாக என்னென்ன இருக்குது அதை வந்து முதல்ல அவங்க கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏன்னா எல்லாமே இப்போ வந்து ஆன்லைனில் வந்துருச்சு. இப்போ இன்னும் சிலர் என்ன பண்ணுறாங்கனாக்க மேபி வந்து கொஞ்சம் புதுசாக உள்ளவங்க வந்து இனிஷியலாக வந்து அந்த ஆடிட்டர் யார்ட்டையாவது கேட்டுக்கலாம். பட் அவங்களும் தெரிஞ்சுக்கணும் என்னென்ட்டு. இப்போ வந்து ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கணுனாக்க நமக்கு என்னென்ன தேவை. இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடிலாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க என்னென்னமோ ஃபார்ம் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கனாக்க இப்போ ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க ரொம்ப சிம்பிளாகிடுச்சு. உங்களுடைய ஆதார், உங்களுடைய பேன் வந்து ஆதார், பேன் ப்ளஸ் மொபைல் ப்ளஸ் ஆதார், இது 3 இருந்தாலே போதும். உங்களுடைய மற்ற டாக்குமெண்ட்ஸ், உங்கள் ப்ரிமிசிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாமே இருந்துச்சுனாக்க வித்தின் 7 days உங்களுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துடும். ஸோ அப்போ வந்து இதெல்லாம் வந்து இப்போ ஜிஎஸ்டி அந்த ஜிஎஸ்டிஎன் போர்ட்டலில் போனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதே மாதிரி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏற்கனவே என்னென்ன இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் வந்து எல்லாமே சிஸ்டத்தில் ஏற்றிட்டீங்கன்னா இமீடியட்டாக அதை வச்சு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடலாம். ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக புதுசாக என்னென்ன தொழில் துவங்க போகிறோமோ அதுக்கு வந்து என்னென்ன லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸ், இப்போ இன்கம் டேக்ஸ் படி நம்ம என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி படி என்னென்ன பண்ணணும், கஸ்டம்ஸ் படி என்ன பண்ணணும், கம்பெனி ஆக்ட்ஸ் படி என்னென்ன பண்ணணும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை வந்து அவங்களே தெரிஞ்சுக்கிட்டு அவங்களே பண்ணாங்கனாக்க எந்தவித வந்து டேக்ஸ் ஆஃபீஸர்ஸை பற்றி அவங்க பயப்பட தேவையே இல்லை. ஸோ இன்கம் டேக்ஸ்னு சொன்னோன்னே தான் எல்லாருமே கேட்குமா, இன்கம் டேக்ஸ் தான் ரொம்ப ஹெவியாக இருக்குது, ஒரு 25 to 30% சம்பளத்தில் அப்படியே போயிடுதே அப்படின்ற ஒரு பிரச்சனை எவ்ரி சிட்டிசன் இஸ் ஃபேஸிங் இட். அது வந்து ஆக்சுவலாக வந்து மேபி வந்து மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு அந்த இது, பட் மேபி கார்பரேட் உங்களுக்கு அந்த இஷ்யூ இருக்காது. பட் கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி இப்போ ரீசெண்ட் பட்ஜெட்டில் ஒரு கன்சிடர் பண்ணி கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பட் கவர்மெண்ட் ரெவன்யூ வேணும்ல, ஏன்னா அவங்க எல்லாமே வந்து ஆக்சுவலாக மோஸ்ட்லி தே டிபெண்ட் அப்பான் த டேக்ஸ் ரெவன்யூ ஃபார் ஆல் இந்த டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே. ஸோ டேக்ஸ் ரெவன்யூ வந்து ஆக்சுவலி அதுக்கு தகுந்த மாதிரி தான், இப்போ எக்ஸ்பெண்டிச்சருக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க டேக்ஸ் ரெவன்யூ வச்சுக்கணும். ஸோ தேர் மேபி சம் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ், பட் இந்த ரீசெண்ட் பட்ஜெட்டில் கொஞ்சம் ரிலீஃப் கொடுத்துருக்காங்க சேலரி டேக்ஸ் பேயர்ஸுக்கு. உங்களோட ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் சார். ஃபேமிலி வந்து அதான் ஆல்ரெடி என்ன சொன்னது மாதிரி அப்பா அம்மா 2 பேருமே டீச்சர்ஸு, 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. ஒய்ஃப் வந்து சங்கீதா, 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க எனக்கு, ஓவியா அண்ட் இனியா. பிரதர் வந்து தேவமைந்தன் இங்கே சென்னை மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாப்புல. சிஸ்டர் வந்து காரைக்குடியில் இருக்காங்க, பிடபிள்யூடியில் ஏஇயாக இருக்காங்க. சார் இப்போ நீங்கள் அடிஷ்னல் கமிஷனர் கஸ்டம்ஸாக இருக்கீங்களா சார், இப்போ நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன சார், இப்போ என்னென்ன நீங்கள் டீல் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ மெயினாக நான் டீல் பண்ணுறதை பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 போர்ட்டில் உள்ள கேட்டு எப்படி வந்து இம்போர்ட் கண்டெய்னர் எப்படி வெளியில் போகுது, எக்ஸ்போர்ட் கண்டெய்னர் எப்படி உள்ளே வருது, அதுதான் மெயினாக என்னுடைய ஒர்க். இப்போ சென்னை போர்ட்டு, காட்டுப்பள்ளி போர்ட் அண்ட் எண்ணூர் போர்ட்டு. ஸோ இதை சூப்பர்வைஸ் பண்ணுறது தான் இப்போ என்னுடைய தற்போதைய பணியுது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்ல விரும்புவது சார்? என்னுடைய இது என்னன்னாக்க நான் படிக்க வந்தப்போ வந்து எனக்கு பெரியார் திடலில் ஒரு இளங்கோன்னு ஒரு ப்ரொஃபஸர் எக்கனாமிக்ஸ் எடுத்தார். அவர் இப்போ வந்து அதுக்கப்புறம் பிரசிடென்சி காலேஜில் ஒர்க் பண்ணார். இப்போ துபாயில் வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு ஹெட் லெவலில் இருக்கார். அவர் சொன்னது இதுதான், ஒரே தான், ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், சக்ஸஸ் சக்ஸஸ் சக்ஸஸ், இதுதான். அதே மாதிரி வந்து ஏதாவது ஒரு அட்டம்ப்ட் நான் எழுதுகிறோம் முடியலனாக்கா அதோட விட்டுறக்கூடாது, விடாமுயற்சி வேணும். என்னென்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்க 97 வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன், 2004 தான் எனக்கு கிடச்சிச்சு. இடையில ஒரு 2 வருஷம் படிக்க போயிட்டேன். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய ஃபைனல் எய்ம் என்னன்னு அதை அச்சீவ் பண்ணிட்டேன் நான். ஸோ இப்போ உள்ள இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கனாக்க இமீடியட்டாக எல்லாமே இப்போ இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி இமீடியட்டாக உடனே வேணுன்றாங்க. இப்போ ஒரு அட்டம்ப்ட் எழுதுறாங்க, கிடைக்கலன்னா உடனே போயிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்க வேணாம். நம்ம வந்து நம்மளுடைய இலக்கு இதுதான் தெரிஞ்சிச்சுனாக்க அதை நோக்கி பயணப்படணும். அது வந்து மேபி வந்து டிலே கூட ஆகலாம். பட் இருந்தாலும் அதை வந்து ஃபைனலாக நம்ம அச்சீவ் பண்ணணுன்னாக்க நம்மளுடைய இதை வந்து மாற்றிக்கக்கூடாது. எங்களோட பல கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதிலளிச்சதுக்கு நன்றி சார். நன்றி, தேங்க்யூ.